ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இப்போ நம்மளுடைய விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸுடைய ஷோ வந்து வரப்போகுது, அதாவது டெலிவார்ட்ஸ் வந்து வரப்போகுது. அதுக்கான ஒரு சின்ன முன்னோட்டமாக எல்லா செலிபிரிட்டிஸையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்துட்டு ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எஸ், ஒரு 2 days பேக் வந்து இது நடந்துருந்துச்சு. ஸோ விஜய் டிவியில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அங்கே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆலியா மானசா அண்ட் சஞ்சு, ஸோ ராஜாராணி சீசன் 1 பேர், அதுக்கப்புறம் சஞ்சுமே நிறைய சீரியல்ஸ் நம்ம விஜய்க்கு பண்ணியிருக்காரு. அதே போல் ஆலியாவுமே ராஜாராணி சீசன் 2 வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அது தொடர்ந்து ராஜாராணி 2 பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டு சில ரீசன்ஸ்னால, அதாவது ப்ரெக்னன்சி ரீசனை வச்சு அவங்க சீரியலை குவிட் பண்ணாங்க. பட் குவிட் பண்ணாலும் என்னவோ உடனே வந்துட்டு அவங்க இனியா சீரியலில் கமிட் ஆனாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா குவிட் பண்ண உடனே அவங்க வந்து விஜய் சன் டிவியில் அவங்க ஒரு பெரிய சீரியல் பண்ணுறாங்கன்ற அப்டேட் கிடைச்சாச்சு நமக்கு. ஸோ தொடர்ந்து இனியா சீரியல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய விஜய் டிவியோட இந்த ஷோவில் அவங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையுமே விஜய் டெலிவிஷனில் அன்ஃபாலோ பண்ணியாச்சு, சன் டிவி மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனவே தெரியல எந்த ஒரு ரீசனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஷோக்கு வந்து வந்திருந்தாங்க. ஸோ இது வேலை பார்க்கும்போது எனக்கே ஒரு டவுட், ஒரு வேலை அங்கே எதுவும் இனியா சீரியல் எது எண்ட் ஆகுதா, ஆலியா மானசாக்கு அடுத்த சீரியல் இங்கே விஜயிலே கொடுக்கலாம் அப்படின்னு எதுவும் பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ எனவே அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் பிக்சரை நம்மளுடைய விக்ரம் இருக்கார் இல்லையா, நம்மளுடைய ஆக கல்யாணம் சீரியல் ஹீரோ, அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்து நானுமே செம்ம ஷாக்கு. எப்படி ஒரு சன் டிவிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்து விஜய் டிவியுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு அது இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து வந்திருக்க இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவங்களுக்கான ஒரு பவர், அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ பிரவீன் மேட் சார்லாம் அவர்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா. எனக்கு இருந்தாலும் ஒரு மனசு கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து ராஜாராணி சீசன் 2 அவ்வளோ சீக்கிரம் குவிட் பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்காக மட்டும்தான் அந்த ஸ்டோரி அவ்வளோ நாள் அவங்க வந்து இழுத்தாங்க. ப்ரெக்னன்சி வெளியே, அதாவது உடனே அந்த போலீஸ் ட்ராக்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இவங்களுக்காகவே தான் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ட்ராக்ஸ்லாம் போட்டு டெலிவரி சீன் வரணும், அது வரைக்கும் உங்களை அந்த வேறு ஏதாவது ட்ராக்ஸ் வச்சு மூவ் பண்ணணும், ஒன்ஸ் டெலிவரி முடிஞ்சு வந்தாங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஹீரோயின்ஸ்லாம் வந்து அந்த சீரியல் ஒரு வழியாக எண்டே ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ நினைக்க தோணுது இவங்க இப்படி பண்ணது அப்படிங்கிறத. ஸோ எனவே திருப்பி அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கும் ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க. கண்டிப்பாக வச்சுட்டு அது ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறதா. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.